சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லை மாநகர அதிமுக சார்பில் மணிமண்டபத்தில் உள்ள ஒண்டி வீரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் கணேசராஜா, ராஜ்யசபா எம்பி சந்திரசேகர், கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா, முன்னாள் எம்பி வசந்தி முருகேசன், அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த வீர வணக்க நாளிலே அவருக்கு நாம் மிகப்பெரிய மரியாதையை நாம் செலுத்தியிருக்கிறோம். அவர் ஒண்டி வீரனாக சென்று ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார். இன்று ஒற்றை வீரராக தமிழகத்தினுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவியை அதிமுக எம்எல்ஏ TM தமிழ்ச்செல்வம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஒட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரூபிகா 2024-25 ஆண்டிற்கான நீட் தேர்வில் 720 மதிப்பெண்ணுக்கு 669 மதிப்பெண்கள் பெற்றார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான கடந்த அதிமுக ஆட்சியில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீட்டால் மாணவி ரூபிகா நீட் தேர்வு பட்டியலில் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்தார். அவரை ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் மற்றும் நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர் வேடி உள்ளிட்ட அதிமுகவினர் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மாணவி ரூபிகா நன்றி தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக தேங்கிய மழைநீரை விரைந்து அகற்றாவிட்டால் வருகிற செப்டம்பர் 5 உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக எம்எல்ஏ சு ரவி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நகரின் மையப்பகுதியில் நகரை இரண்டாக பிரிக்கும் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழை பெய்து கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றனர். இதனால் ஞாயிறு அன்று ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் ரயில்வே உதவி செயற்பொறியாளர் முத்துகிருஷ்ணன், அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ சு ரவி, அரக்கோணம் ரயில் உபயோகிப்பாளர் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மழைநீர் தேங்கியுள்ள சுரங்கப்பாதையை பார்வையிட்டனர். ரயில்வே அதிகாரிகள் விரைந்து தேங்கிய மழைநீரை அகற்றாவிட்டால் வரும் 5 உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த மடிப்பாக்கத்தில் கனரக வாகனம் மோதி மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் மேடவாக்கம் சாலையில் 2 கிலோமீட்டருக்கு மேல் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மூவரசம்பேட்டையிலிருந்து மேடவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி ஒன்று சாலையின் குறுக்கே போடப்பட்டிருந்த மின் வயரில் மோதி விபத்திற்குள்ளானதில் மின்சார வயர் அறுந்து கீழே தொங்கியது. இதன் காரணமாக அந்த பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதோடு 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் கள்ளழகர் கோயிலை விட்டு இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற கூறி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அழகர் கோவில் கோட்டை வாசல், கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விடியா திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டி பொதுமக்கள் மத்தியில் பேசு பொருளாகி உள்ளது. அதில் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் கட்டணம் என்ற பெயரில் வழிப்பறி கொள்ளையனாக இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அழகர் கோயில் பராமரிப்பை குறிப்பிட்ட சமூக மக்களிடம் கொடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விளம்பர மாடல் திமுக ஆட்சியின் அவல நிலையை இந்த சுவரொட்டிகள் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர்.